குரு சுக்கிரன் சேர்க்கை பாதிப்பை தருமா அல்லது நன்மையை தருமா? எந்த லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருந்தால் நன்மையை தரும்? அது எவ்வாறு தரும்? அதனுடைய தன்மை என்ன, பலன்கள் என்ன, அதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் சில முக்கியமான விஷயங்களையும் சொல்லிடுவேன். குரு சுக்கிரன் 2 கிரகங்களுமே மிக மிக நல்லவர்கள், சுப கிரகங்கள். அதை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். குரு சுக்கிரன் பகைத்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏன் பகை என்ற வார்த்தை வந்ததுன்னு புரியும். குரு என்பவன் எளிமையானவன், மிகவும் எளிமையாக வாழக்கூடியவன் குரு. சுக்கிரன் ஆடம்பரமாக வாழக்கூடியவன், ஆடம்பரத்துக்கு அதிகாரி. குரு அதாவது தேவர்களுக்கு ஒரு குருவாக இருக்கிறார், சுக்கிரன் அசுரர்களுக்கு குருவாக இருக்கிறார். ஆனால் இருவருமே குரு என்ற அந்தஸ்து உடையவர்கள், சொல்லித் தரக்கூடியவர்கள், வித்தைகளை சொல்லித் தரக்கூடியவர்கள், ஞானத்தை சொல்லித் தரக்கூடியவர்கள். 2 பேருமே ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள். எனவே இருவருமே நல்லவர்கள் தான், சுபர்கள் தான், இயற்கை சுபர்கள். இதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. அப்போ குருவும் சுக்கிரன் 2 கிரகங்கள் ஒன்றாக கூடும் பொழுது, 2 சுபர்கள் கூடும் பொழுது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக சுபமாக தான் இருக்க வேண்டும். இதனை தான் பல ஜோதிட நூல்கள் எடுத்து சொல்லுது. நான் ஏற்கனவே இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், அதை லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். கால பிரகாசிகை, உத்திரகால மிருதம், சாராவளி, ஜாதக அலங்காரம், புலிபாணி ஜோதிடம், பிருகத் ஜாதகம், எல்லாமே பராசர ஓரா, எல்லாமே குரு சுக்கிரன் சேர்க்கையை நல்ல விதமாக தான் சொல்லியிருக்காங்க. இது மிக மிக முக்கியமாக கவனிக்க. ஜோதிட நூல்கள் குருவின் சுக்கிரனின் சேர்க்கும் பொழுது நல்ல விதமான பலன்கள் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே பதிவில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் தருவான் என்பதை மட்டும்தான் பார்க்க போறோம். அதில் எந்த லக்கணத்திற்கு மிக வலுவாக இருப்பான்? மேஷ லக்கணத்தை எடுத்துப்போம். மேஷ லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் இருக்கும் பொழுது 7ஆம் இடத்துக்குரிய துலாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்றவன். லக்கணத்துக்கு மேஷ லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்குரிய குரு அந்த இடத்தில் வந்து அமர்றான். பகை வீட்டில் அமர்றான், அது அடுத்த விஷயம். ஆனால் 9ஆம் அதிபதி வந்து 7ல் உட்கார், 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றவன் இருக்கிறான். அப்ப மேஷ லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இருந்தால் தன்னுடைய 9ஆம் அதிபதியான சுகத்தை தரக்கூடிய 12ஆம் அதிபதியான குரு 7ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து இருப்பது அந்த பெண்ணுடைய குணங்களையும், இந்த ஆண் ஜாதகம் அந்த 7ஆம் இடத்துக்குரிய பெண்ணுடன் குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த ஜாதகத்து ரீதியாக மிகவும் இணைந்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மையை கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, 7ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் பகைத்தவர்கள் சேர்ந்து கொண்டால் அந்த இடம் பகை கொண்டோம் அல்லது வீணாகிவிடும் என்பது கண்டிப்பா இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவே ரிஷப லக்னமாக இருந்தால் உதாரணத்துக்கு சொல்றேன், ரிஷப லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன், லக்னாதிபதி சுக்கிரன் உட்காரலாம். அதே நேரத்தில் 8க்குரிய குரு அங்க வர 11 8க்குரிய குரு 7ஆம் இடத்துக்கு வர. அப்போ 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சற்றே பிரச்சனைக்குரியவனாக மாறலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி குரு அங்கு வருவதனால் சற்றே பிரச்சனைக்குரியவனாக மாறலாம். இவ்வாறுதான் அந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் வேலை செய்ய வேண்டும். அப்படி இல்லாம குரு சுக்கிரன் சேர்ந்தாலே அவர்கள் அந்த இடத்தை பாதிப்பார்கள் என்பது யோசிக்க வேண்டிய விஷயம். 2 நல்லவர்கள், 2 குருமார்கள், 2 பெரியவர்கள் இருவர் சேர்ந்து ஒரு ஸ்தானத்தை, ஒரு பாவகத்தை கெடுக்க முடியுமா? ஆனால் செவ்வாய் சனி, ராகு சனி இது போன்ற கிரகங்கள் சேரும் பொழுது, தீய கோள்கள் சேரும் பொழுது அந்த பாவகத்தை கெடுக்க வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த கூட்டணிகள்
எவ்வாறு 7ஆம் இடத்தில் அமர்ந்து பலனை தருகிறது என்பதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொல்ல வந்தது, மேஷத்திற்கு 7ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் அவர்கள் யோகம் பெற்றவர்கள், கண்டிப்பாக மனைவியுடன் இணைந்து இருக்கக்கூடியவர்கள், மனைவியினால் நேசிக்கக்கூடியவர்கள், நல்ல ஒழுக்கமான மனைவியை அடையக்கூடியவர்கள், அவர்களுடைய கணவன் மனைவி உறவும் குழந்தை பேரும் மிக நன்றாக தான் இருக்கும் என்பதுதான் ஜோதிட நூல் சொல்லக்கூடிய மிக உண்மையான, அடித்து சொல்லக்கூடிய உண்மை அதுதான்.